அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த காணொளியில் இருக்கும் ரிஸ்வான் அவர்கள் கடந்த 9 ஆண்டுகளாக சென்னை மாநகரிலே ஹஜ் உம்ரா சர்வீஸ் மிக திறம்பட செய்து வருகின்றார்கள். இவர்களுடைய சர்வீஸ் மூலமாக நிறைய பேர் பலன் பெற்றிருக்கின்றார்கள். நீங்கள் யாராவது ஹஜ் உம்ரா செல்ல வேண்டுமென்றால் இந்த அல்-கிஃபாரி ஹஜ் உம்ரா சர்வீஸ் மூலமாக செல்லலாம். இவர் அதிராம்பட்டினத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. எப்படி இது بسم الله الرحمن الرحيم حميم والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم أمرا من عندنا إنا كنا مرسلين رحمة من ربك إنه هو السميع العليم رب السماوات والأرض وما بينهما إن كنتم مؤمنين لا إله إلا هو يحيي ويميت ربكم رب آبائكم الأولين بل هم في شق يلعبون فارتقب يوم تأتي السماء بدخان مبين يغشى الناس هذا عذاب عليم ربنا اكشف عنا العذاب إنا مؤمنون أنى لهم الذكر وقد جاءهم رسول مبين ثم تولوا عنه وقالوا معلم مجنون إنا كاشف قليلا إنكم عائدون يوم نبطش البطشة الكبرى إنا منتقمون ولقد فتنا قبلهم قوم فرعون وجاءهم رسول كريم أن أدوا إلي عباد الله إني لكم رسول أمين وأن لا تعلوا على الله إني آتيكم بسلطان مبين وإني عدت بربي أن ترجمون وإن لم تؤمنوا لي فاعتزلون فدعا ربه أن هؤلاء قوم مجرمون فأسر بعبادي ليلا إنكم متبعون واترك البحر رهوا إنهم جند مغرقون فامتلئوا في جنات وعيون وزروع ومقام كريم ونعمة كانوا فيها فاكهين كذلك أورثنا قوما آخرين فما بكت عليهم السماء والأرض وما كانوا منذرين ولقد نجينا بني إسرائيل من العذاب المهين من فرعون إنه كان عاليا من المسرفين ولقد اخترناهم على علم على العالمين وآتيناهم من الآيات ما فيه بلاء مبين إن هؤلاء ليقولون إن هي إلا موتة الأولى ووقاهم عذاب الجحيم
فضلا من ربك ذلك هو الفوز العظيم فإنما يسرناه بلسانك لعلهم يتذكرون فارتقب ذك إنك أنت العزيز الكريم إن هذا ما كنتم تمترون إن المتقين في مقام أمين في جنات وعيون يلبسون من سندس واستبرق متقابلين كذلك وزوجناهم بحور عين يدعون فيها بكل فاكهة آمنين لا يذوقون فيها الموتى إلا الموتة الأولى ووقاهم عذاب الجحيم فضلا من ربك ذلك هو الفوز العظيم فإنما يسرناه بلسانك لعلهم يتذكرون فارتقب إنهم مرتقبون صدق الله العظيم அல்ஹஜ் உம்ரா சர்வீஸ் உரிமையாளர் ரிஸ்வான் அவர்கள் இப்பொழுது பேச வருகிறார். நல்லா சத்தமா Bismillahirrahmanirrahim. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Alhamdulillahi rabbil alamin. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையா இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய அனைவருமே ஈமான்தாரியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை படைச்சிருக்கான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு பெரிய நியாமத்து கொடுத்திருக்கான். அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான், ஈமான் கொண்ட மக்களே, நீங்க ஈமான் இல்லாத நிலைமையில என்ன வந்து சந்திச்சிடாதீங்க. நல்லா சொல்றோம், ஈமான் கொண்ட மக்களே, நீங்க ஈமான் இல்லாத நிலைமையில என்ன வந்து சந்திச்சிடாதீங்க. ஆனா ஈமானுடன் பிறந்தது பெருசு இல்ல, ஆனா மரணிக்கும் போது ஈமானுடன் மரணிக்குன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து சொல்றோம். ஆனா ஈமான் மட்டும் கொடுத்ததாக இந்த உம்மத்து பெருசாகல. ஈமானுடன் நல்ல அமலோட நம்ம செய்யணும், நல்ல அமலோட செய்யணும். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சான். படைச்ச பிறகு அவங்க சொர்க்கத்துல வந்து உல்லாசமாக என்ன சுற்றி திரிந்திருந்தாங்க. கடைசியில அவங்களுக்கு என்ன தோணுச்சு, உள்ளத்துல என்ன தோணுச்சுன்னா, ஒரு துணை இருந்தா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. ஆனா அவங்களோட வார்த்தையில அந்த மாதிரி, வாயில அந்த மாதிரி வார்த்தை வரல. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கிட்டான். அல்லாஹ் என்ன செஞ்சான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூக்கத்தை கொடுத்தான். சொர்க்கத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூக்கத்தை கொடுத்து அவங்க எந்திரிக்கும் போது பாத்தீங்கன்னா, ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் நம்முடைய தாயார் அவங்க மடியிலேருந்து எந்திரிக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் வந்து சொர்க்கம் வந்து சொர்க்கமா தெரிஞ்சது அவங்களுக்கு. சொர்க்கத்துல எல்லா நியமத்து இருந்துச்சு, ஆனா சொர்க்கம் சொர்க்கமாக தெரிஞ்சது எப்போ பாத்தீங்கன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூக்கத்துல போட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அவங்களுடைய விலா எலும்புல படைக்கப்பட்டவங்க தான் நம்ம தாயார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். விலா எலும்புல படைக்கப்பட்டவங்க தான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு தொணை கிடைச்ச பிறகுதான் அவங்க எந்த அளவுக்கு வந்து சொர்க்கம் வந்து இன்பமாக இருந்துச்சுன்னா,
அதுக்கு முன்னாடி அந்த சொர்க்கம் உங்களுக்கு இன்பமா தெரியல. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கட்டளை இட்டான், அதுமே நீங்க எல்லாமே சொர்க்கத்துல எல்லா விஷயங்களை நீங்க அனுபவித்துக் கொள்ளுங்க, ஆனா இந்த மரத்துடைய இதை மட்டும் சாப்பிடக்கூடாது, இந்த மரத்துடைய பழம் மட்டும் நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்ன பிறகு ரொம்ப ரொம்ப நாள் காலகட்டத்துல அவங்க வந்து அல்லாஹ்வுடைய கட்டளை மீறக்கூடாதுங்கிறதுக்காண்டி அதை கொஞ்சம் பின்பற்றிட்டு வந்தாங்க. கடைசியில இறுதியில என்ன ஆச்சுன்னா அந்த மரத்துடைய பழத்தை சாப்பிட்டாங்க. என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு? அல்லாஹ் அக்பர், சொர்க்கத்து பரிசுத்தமான இடம். சொர்க்கம் பரிசுத்தமான இடம். அந்த பரிசுத்தமான இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மலஞ்சலம் வர ஆரம்பிச்சு. பரிசுத்தமான இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாத்ரூம் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு பிறகுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமிக்கு அனுப்பினான். சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமிக்கு அனுப்பினான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சின்ன அந்த ஒரு தவறு தன்னுடைய வாழ்க்கையில பண்ணதின் காரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லா தன்னுடைய தலையை உயர்த்தாம தன்னுடைய பாவத்தின் காரணமாக அந்த குறையின் காரணமாக 40 வருடம் அல்லாஹ் கிட்ட என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் கிட்ட மன்றாடி அழுது புலம்புனாங்க. அப்போ 40 வருடமா அழுதுருக்காங்க அல்லாஹ் கிட்ட. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம படைக்கும் போது அவங்க படைச்ச உடனே சொர்க்கத்துல வாசல்ல பாக்குறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா எழுதப்பட்டிருந்தது. அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ்னு கேட்ட பிறகுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெரிஞ்சே கேட்கிறான், அந்த முஹம்மதுங்கிறது யாரு? அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா அல்லாஹ் எனக்கு யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் ஒன்னு விளங்கி கொண்டேன், உன்னுடைய பேர் பக்கத்துல அந்த இன்னொருத்தவங்களுடைய பேர் இருந்தாங்கன்னா அவங்க மிக சிறந்த மனிதராக இருப்பாங்க அப்படின்னாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னா, இவங்களை படைக்காவிட்டால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை படைக்காவிட்டால் ஆதமே நான் உங்களையே படைச்சிருக்க மாட்டேன், இந்த உலகத்தையும் நான் படைச்சிருக்க மாட்டேன்னு. அப்ப முதல்ல படைக்கப்பட்டது யாரு? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைக்கப்பட்ட பிறகுதான் முதல் நபியா படைச்சது அல்லாஹ் படைச்சது யாருன்னா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைச்சது பிறகுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்ததியை உருவாக்கணுங்கிறதுக்காண்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நம்ம பாப்பாவை படைச்சோம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சொர்க்கத்துடைய பல அந்த மரத்துடைய பழம் சாப்பிடக்கூடாதுன்றது அல்லாஹ் கட்டளை மீறினதுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு மலஞ்சலம் வர வச்சான். அவங்க எதுக்காண்டி வந்தாங்க இந்த உலகத்துக்கு? மலஞ்சலம் கழிக்க தான் வந்திருக்காங்க. அந்த 40 வருடம் அந்த அழுத பிறகு அல்லாஹ் அந்த பாவத்தை அவங்க சரி உங்களோட எல்லாத்தையும் மன்னிச்சுட்டேன்னு சொன்ன பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளை வருது. அல்லாஹ் சொல்றான், நீங்க இந்த இடத்துல இந்த காபத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்க இருக்குன்னா ஸ்ரீலங்கால அல்லாஹ் இருக்குன்னா, அவ்வா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்க இருக்குன்னா ஜித்தால இருக்குன்னா. கிட்டத்தட்ட அவங்க 2 பேருமே சந்திக்கக்கூடிய நேரங்கள் பல வருடங்கள் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை இடுறான், இந்த ஜித்தால மக்கால நீங்க என்ன செய்யுங்க? காபத்துல்லாவை கட்டுங்க. அப்போ முதல்ல அந்த காபத்துல்லாவை கட்டினது யாரு? ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. அதுக்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? அந்த காபத்துல்லா கட்டின பிறகு ரொம்ப ரொம்ப நாள் காலங்கள் சென்று ரொம்ப வருடங்கள் சென்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களை நபியா அனுப்புறான். அதுக்கு பிறகு அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? அந்த காபத்துல்லாவை புதுப்பித்தது யாருன்னா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டினாங்க. ஆனா அந்த காபத்துல்லாவை புதுப்பித்தது யாரு? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பெரிய தியாகம்! நம்ம இப்ப நினைக்கிற மாதிரி நீங்க மக்கால இப்ப பாத்தீங்கன்னா நிறைய கிளாக் டவர் இருக்குது, ஹில்டன் இருக்குது, நிறைய வீடு இருக்குது, நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு, நிறைய கடைகள் இருக்குது. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல பாத்தீங்கன்னா வெறும் பாலைவனம் தான், ஒண்ணுமே கிடையாது. மலைகள், பாலைவனம். அதாவது மக்களுடைய நடமாட்டம் கூட கிடையாது. அங்க மக்களுடைய நடமாட்டம் கூட கிடையாது. அல்லாஹ் அக்பர்.
அல்லாஹ் மிகப்பெரிய. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் சோதிக்கிறதுக்காண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான், இப்ராஹிமே நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய மனைவியும் எத்தனை வருடங்கள், அல்லாஹ் அக்பர், 80 வருஷத்துக்கு பிறகு அவங்க அவங்களுடைய மனைவியார் என்ன செய்யறாங்க, யாரு, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, குழந்தை புள்ள உண்டாறாங்க. 80 வருடம் பிறகுதான் என்ன கிடைக்கிறாங்க, புள்ள கிடைக்குது, புள்ள பாக்கியம் கிடைக்குது. 80 வருடம் பிறகுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு புள்ள பாக்கியம் கிடைக்குது. அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, கனவு காண்றாங்க, உங்க புள்ளையும் உங்களுடைய மனைவியாரும் நீங்க என்ன செய்யணும், இந்த பாலைவனத்துல இந்த மலை ஓரத்துல நீங்க விட்டுட்டு வரணும். ஏன், என்ன, எதுக்கு, எந்த வார்த்தையும் கேட்கல, இது அல்லாஹ்வுடைய கட்டளை, நான் நிறைவேற்றுறேன், அவ்வளவுதான். இன்னைக்குதான் பாருங்க, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இந்த 3 பேரும் செஞ்ச தியாகத்தின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய சிறப்பு உண்டாக்கிட்டான்னா, அவங்க என்ன செஞ்சாங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது ஹஜ் ஆக்கிட்டாங்க. பாருங்க, அவங்க என்ன தியாகம் செஞ்சாங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சாங்க. அப்ப எல்லாருக்கும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கணும். உம்ரா செய்யறது நஃபில், ஆனா ஹஜ் செய்யறது ஃபர்லு. ஹஜ் செய்யறது ஃபர்லு, அதாவது 5 கடமைகள் நம்மளுக்கு தெரியும். அது கடைசி கடமை என்னன்னு பண்ணா 5வது கடமை என்னது, ஹஜ்ஜுங்கிறாங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய குமர் காரியங்கள், நம்மளுடைய எல்லா விஷயங்கள் முடிஞ்ச பிறகுதான் நம்ம ஹஜ் செய்ய நினைக்கிறோம். அது மிக தவறு. அது நம்ம நினைக்கிறது மிக தவறு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க, நீங்க என்ன செய்யணும், நல்ல அமல் முற்படுத்துங்க, பாவமான காரியம் பிற்படுத்துங்கன்னு சொல்லி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க. நம்ஸ்தாஸ் சொல்லிருக்காங்க, நல்லா புரிஞ்சுங்க, வசதி வாய்ப்பு உடையவர் இருக்கிறாரு, செல்வந்தரா இருக்கிறாரு, அவருக்கு நிறைய சொத்து பத்து இருக்குது, ஆனால் அவர் ஹஜ் செய்யவில்லைன்னா நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, யஹூதி நஸ்ரானியாக மரணிக்கட்டும்னு சொல்லி நம்ஸ்தாஸ் சொல்லியிருக்காங்க. யார் வசதி வாய்ப்புகள் இருந்து, சொத்து பத்து இருந்து, அவங்களுக்கு வருமானங்கள் வரக்கூடிய அளவுக்கு எல்லாம் இருந்தும் அவங்க ஹஜ் செய்யலன்னா எவ்வளவு பெரிய வாக்கு நம்ஸ்தாஸ் சொல்லியிருக்காங்க, யஹூதி நஸ்ரானியாக மரணிக்கட்டும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னொரு ரிவாயத்துல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, என்ன, யார் ஹஜ் செய்யறாங்களோ அவங்க ஏழை ஆக மாட்டாங்கன்னு. யார் ஹஜ் செய்யறாங்களோ அவங்க ஏழை ஆக மாட்டாங்கன்னு சொல்லி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதனால என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் நல்ல அமல் செய்யறதுக்கு முற்படுத்தணும். அதாவது நாங்க உம்ரா சர்வீஸ் பண்றதுங்கிறதுக்காண்டி இந்த ஹஜ் செய்யறதுக்கு வேண்டி நாங்க ஆர்வம் மூட்டோம்னு நீங்க நினைக்க வேணாம். நம்ம கடைசியாக தான் ஹஜ்ஜின்னு வச்சிருக்கோம், கடைசியாக தான் ஹஜ்ஜின்னு வைக்கணும், ஹஜ்ஜின்னு வச்சிருக்கோம் நம்ம. ஆனா முன்கூட்டியே செய்யக்கூடிய விஷயம் என்ன அமல் பாத்தீங்கன்னா ஹஜ் தான். வசதி வாய்ப்பு இருந்துச்சுன்னா செய்யலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஷைத்தான் இருக்கானே உங்களுக்கு பகிரங்கமான விரோதிங்கிறான். வெளிப்படையான விரோதி யாரு, உங்களுடைய இப்லீஸ்ங்கிறான், அல்லாஹ் ஷைத்தான்ங்கிறான். நல்ல அமல் செய்ய விட மாட்டான், நல்ல விஷயங்களை செய்ய விட மாட்டான். ஏதாவது ஒரு காரியம் வச்சு நம்ம என்ன செய்யறோம், அந்த நல்ல விஷயத்துக்கு தடை வைப்போம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஜிப்ரீல் இஸ்லாம் வராங்க. ஜிப்ரீல் இஸ்லாம் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க சிறந்தவங்களா இல்ல நான் சிறந்தவனான்னு கேட்கிறாங்க. அப்போ ஜிப்ரீல் நம்ஸ்தாஸ் சொல்றாங்க, நான் தான் சிறந்தவன் சொன்னாங்க. யா ரசூலுல்லாஹ் எனக்கு இது விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன பிறகு நம்ஸ்தாஸ் சொல்றாங்க, அல்லாஹ் நீங்க எனக்கு வஹி கொண்டு வரீங்க, நான் உங்களை பார்க்க வரல, நீங்க என்ன பார்க்க வரீங்க, அதனால நான் சிறந்தவன் சொன்னாங்க நம்ஸ்தாஸ். சரி, இரண்டாவது முறை கேட்கிறாங்க, ஜிப்ரீல் இஸ்லாம் கேட்கிறாங்க, யார் சொல்லா நீங்க சிறந்தவங்களா இல்ல இந்த குர்ஆன் சிறந்ததா அப்படின்னு சொல்லப்பட்டு கேட்கப்பட்டது. அப்ப நம்ஸ்தாஸ் சொன்னாங்க, நான் தான் சிறந்தவன், ஆனா அந்த குர்ஆன் ஏன் மேல இறக்கப்படுது, அதனால நான் தான் சிறந்தவன் தான். மூணாவது முறை ஹஜ்ரத் ஜிப்ரீல் இஸ்லாம் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க சிறந்தவங்களா இந்த தீன் சிறந்ததான்னு கேட்கப்பட்டுச்சு. அப்ப நம்ஸ்தாஸ் சொன்னாங்க, தீனுக்காண்டி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீன் தான் என்னை விட சிறந்தது, தீனுக்காண்டி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன நபியா படைச்சாங்க. அல்லாஹ் அக்பர்.
அப்ப தீனுக்கு நம்ம நம்சாஸ்லாம் இன்னொரு இடத்துல சொல்றாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்ப யாருடைய உள்ளத்தில் துனியா மிகச்சி போயிருக்கோ தீனுடைய மகத்துவம் அவங்களுடைய உள்ளத்திலிருந்து எடுக்கப்பட்டிருந்து. அப்போ உலமாக்கள் எல்லாருமே ஆர்வம் ஊட்டுறாங்க, நல்லா நம்மளுக்கு ஆர்வம் ஊட்டுறாங்க. நம்ம யாருக்கு ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுக்கும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? துனியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா இல்ல ஜீனுக்காண்டி முக்கியத்துவம் கொடுக்குறோமா? இன்னொரு ரிவாயத்துல இருக்குது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஜிப்ரீல் இஸ்லாம் வராங்க. ஜிப்ரீல் இஸ்லாம் அவங்கள்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ஜிப்ரீலே உங்க வயசு என்னன்னு கேக்குறாங்க. உங்க வயசு என்ன? யார் கேக்குறா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது ஜிப்ரீல் இஸ்லாம் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நட்சத்திரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பார்த்துட்டு வர சொல்லுவான். நான் 70,000 முறை பார்த்திருக்கேன். எத்தனை முறை? 70,000 முறை பார்த்திருக்கேன். 70,000 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்திருக்கேன். அதாவது உங்களுடைய வயசு என்னன்னு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க. நான் ஒரு நட்சத்திரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை அடிக்கடி பார்த்துட சொல்லுவான். ஆனால் அந்த 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 நட்சத்திரத்தை நான் 70,000 முறை பார்த்திருக்கேன். 70,000 வருஷத்துக்கு ஒரு தடவை நான் பார்த்திருக்கேன். இப்ப நீங்க கணக்கிட்டு கொடுங்க யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோட வயசு என்னன்னு. அப்பதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த நட்சத்திரமே நான் தான். அந்த நட்சத்திரத்தை பார்க்க வச்சது யாரு? அல்லாஹ். யார் பார்க்க சொன்னா? அல்லாஹ் தான் பார்க்க சொன்னா. ஆனா ஜிப்ரீல் போய் பார்க்க போறாங்க பாருங்க. அப்போ எல்லாத்துடையும் முன்கூட்டியா யார் படைக்கப்பட்டாங்க? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைக்கப்பட்டாங்க. அல்லாஹ் நம்மளுக்கு நல்லமல் செய்யக்கூடிய தௌஃபீக் செய்யணும். என்ன நல்லமல் செய்யக்கூடிய ஆர்வம் உண்டாகணும் இன்ஷா அல்லாஹ். என்ன நல்லா விளங்கி கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். நம்மளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போ முன்னாடி உள்ள சஹாபாக்களுடைய காலத்துல மாதிரிலாம் கிடையாது. சஹாபாக்கள் கஷ்டப்பட்ட மாதிரிலாம் கிடையாது. நம்ம இன்னைக்கு யாருமே எல்லா வீட்லயும் இன்னைக்கு 3 வேளை சாப்பாடு இருக்கு. ஆனா சஹாபாக்கள் 3 நாள் தொடர்ந்து சாப்பிடாம இருந்திருக்காங்க. 3 நாள் தொடர்ந்து சாப்பிடாம இருந்திருக்காங்க. தன்னுடைய வயிற்றுல கல்ல கட்டியிருந்தாங்க. ஆனா அந்த ஒரு சூழ்நிலையும் அந்த ஒரு கஷ்டமான நிலையிலையும் அவங்க தீனுக்கு முற்படுத்தினாங்க, துனியாவை பிற்படுத்தினாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னைக்கு நம்மளுக்கு போதுங்கிற அளவுக்குல போதுங்கிற மிஞ்சி போற அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு செல்வாக்க கொடுத்திருக்கான். ஆனா நல்லமல் சேர்த்துக்க நம்ம முன் வரணும் இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ஜி செய்யணுமே இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ஜி யாருக்கு இன்னொரு விஷயம் பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணுங்க. யார் ஹஜ்ஜி செய்யக்கூடிய நோக்கம் என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இப்போ ஒரு ஹதீஸ் இருக்கு. என்ன ஹதீஸ் இருக்கு? யாரு 40 நாள் தொடர்ந்து 200 வக்து தொழுக இமாம் ஜமாத்தோட தக்பீருல்லான்னு சொல்லுவாங்க. தக்பீருல்லான்னா என்ன காரணம்? அந்த தக்பீருல்லான்னா இமாம் அல்ஹம் சூரா ஓதுறதுக்கு முன்னாடி அவங்க தக்பீர் கட்டின உடனே தக்பீர் கட்டணும். இதான் தக்பீருல்லா. இந்த தக்பீருல்லா 40 நாள் தொடர்ந்து தொழணும். 200 வக்து தொழுக. யார் இந்த 200 வக்து தொழுக நம்ம வீட்டுல இருந்துகிட்டு நம்ம இந்த தக்பீருல்லா தொழுறாங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 விடுதலை சீட்டு தரான். அது என்ன 2 விடுதலை சீட்டு? ஒண்ணு, நயவஞ்சகத்தனத்தை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை நீக்குறான். 2வது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரக நெருப்பை விட்டு நீக்குறான். எவ்வளவு பெரிய சிறப்பு! ஆனால் ஹஜ்ஜியுடைய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம விளங்கி கொள்ளணும். யார் ஹஜ்ஜி செய்ய போறாங்க, எல்லாரும் ஹஜ்ஜி செய்யறாங்க, நான் ஹஜ்ஜி செய்யணும்னு நினைக்க கூடாது. ஹாஜியாருங்கிற பேரு வாங்குறதுக்காண்டி நம்ம ஹஜ்ஜி செய்யக்கூடாது. நான் ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்து நினைக்க கூடாது. ஹஜ்ஜியுடைய நோக்கம் என்ன நல்லா புரிஞ்சுக்கங்க. ஹஜ்ஜி ஒருத்தர் ஹஜ்ஜி செய்ய போறாரு. மதீனால என்ன செய்வாங்க? நாங்க டிராவல்ஸ்ல கூட்டி போறவங்க என்ன செய்வாங்க? 8 பகல் 9 பகல் 8 இரவு. எத்தனை நாள்? 9 பகல் 8 இரவு மதீனால தங்க வைப்பாங்க. இது ஹஜ்ஜி அல்லாத டைம்ல மதீனால 3 நாள் 4 நாள் மட்டும் தான் தங்க வைப்பாங்க. ஆனா ஹஜ்ஜியுடைய சீசன்ல மட்டும் என்ன செய்வாங்க? 9 பகல் 8 இரவு தங்க வைப்பாங்க. அந்த 8 இரவுடைய 40 வக்து தொழுக, அந்த 8 இரவுடைய 40 வக்து தொழுக யார் தொழுகிறாங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதே இந்த 2 விடுதலை சீட்டை கொடுக்குறான். அதாவது நயவஞ்சகத்தனத்தை விட்டு அல்லாஹ் தூரமாக்குறான். 2வது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுக்குறான்? நரக நெருப்பை விட்டு தூரமாக்குறான். நரக நெருப்பை விட்டு
அல்லாஹ் தூரமாக்குறான். ஹஜ்ஜுடைய சிறப்புகள் என்னன்னு விளங்கி போகணும். யாரு ஹஜ்ஜி செய்ய போறாங்களோ, உம்ராக்கு போறவங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு தவாப் செஞ்சாலும் அவங்களுக்கு இந்த ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்காது. ஹஜ்ஜுடைய நன்மை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க, தன்னுடைய வாழ்நாளே மொத்தமாவே உம்ரா செஞ்சது எத்தனை உம்ரான்னு பாத்தீங்கன்னா 4 உம்ரா தான். 4 முறை தான் உம்ரா செஞ்சிருக்காங்க. ஆனா உம்ராவுடைய சட்டத்திட்டங்கள் நிறைய இருக்குது. உம்ராவுடைய சட்டத்திட்டங்கள் யார் எஹ்ராம் துணி போட்டாங்களோ, எஹ்ராம் துணி போட்டு நியத்து வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க துனியாவோட வீண் பேச்சு பேசக்கூடாது. 2வது, உயிரினங்கள் கொசுவோ இல்லாட்டி ஈயோ எதுவுமே நம்ம சாகடிக்க கூடாது, கொலை பண்ணக்கூடாது. 3வது, தன்னுடைய முடிவுகளை என்ன செய்யுது, பிக்க கூடாது. 4வது, நகத்தை கடிக்க கூடாது. நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கு. உம்ரா செய்யறதுக்கு நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குது. ஆனால் அந்த ஹஜ்ஜிக்கு செய்யக்கூடியவங்களோ இல்ல உம்ராக்கு செய்யக்கூடியவங்களோ என்ன நினைக்கிறாங்க, அங்கேருந்து போன் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இத்தனை உம்ரா செஞ்சிட்டேன், நான் இத்தனை உம்ரா செஞ்சிட்டேன். போறது ஒரு உம்ரா, வரும்போது ஒரு உம்ரா. இந்த 2 உம்ரா செய்யறது மிக சிறந்தது. ஆனா வாழ்நாள்ல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 உம்ரா தான் செஞ்சிருக்காங்க. நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குது. இன்னும் உம்ராவுடைய எஹ்ராம் துணியில நல்லா விளங்கி கொள்ளுங்க. எஹ்ராம் துணியில யாரு எஹ்ராம் துணி போட்டு உம்ராவுடைய நேரத்தில் இருக்கிறாங்களோ, யாரு யாசகம் கேட்கிறாங்களோ, அவங்க வாழ்நாள் பூரா யாசகம் கேட்பாங்க. வாழ்நாள் பூரா யாசகம் கேட்பாங்க. அதே மாதிரி நல்லா விளங்கி கொள்ளுங்க. உம்ராவுடைய டைம்ல யார் கடன் வாங்குறாங்களோ, யாருக்கிட்ட சண்டை போடுறாங்களோ, வாழ்நாள் பூரா சண்டை போடுவாங்க. அவ்வளவு சட்டத்திட்டங்கள் இருக்கு உம்ரால. ஆனா ஹஜ்ஜி செய்யும் போது நல்லா விளங்கி கொள்ளுங்க, அதிகமா தவாப் செய்ய சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க, அதிகமா தவாப் செய்யணும். எப்படி தானே 50 தவாப் செய்யணும். 50 தவாப்னா என்னது, 350 தடவை சுத்தணும். ஒரு தவாபுங்கிறது 7 தடவை சுத்துறது. 7 தடவை சுத்திட்டு என்ன செய்யணும், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலடி பகுதியில முடிஞ்சா தொழுவு பார்க்கணும். கூட்டமா இருந்தா கொஞ்சம் தூரமா போய் என்ன செய்யணும், தள்ளி போய் என்ன செய்யணும், தொழுகணும். இது ஒரு தவாப் முடியுது. அதே மாதிரி 350 தடவை, அது 50 தவாப் யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய சிறப்பு கொடுக்கறான்னா, அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படுது. அதெல்லாம் விட்டுட்டு தவாப் தான் விட்டுட்டு உம்ரா செய்யணும் தான் நிக்கிறாங்க ஹாஜிகள் வந்தவங்க எத்தனை பேருமே. ஆனா உம்ரா சிறப்பு நஃபில். ஆனா ஹஜ்ஜி செய்யணும். யாருக்கு வசதி வாய்ப்புகள் இருந்து வருமானங்கள் வருதோ அவங்க ஹஜ்ஜி செய்யணும். ஹஜ்ஜி செய்யலன்னா என்ன, எவ்வளவு பெரிய இது தண்டனை இருக்கு. அல்லாஹ் அக்பர். யாரு வசதி வாய்ப்புகள் இருந்து ஹஜ்ஜி செய்யலையோ யஹூதி நஸ்ரானியாக மரணிக்கணும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதனால என்னன்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர்ந்து 9 வருடங்களா இன்ஷா அல்லாஹ் அல் கிஃபாரி ஹஜ் உம்ரா சர்வீஸ் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இது என்னன்னா, நான் இங்க வைக்கக்கூடிய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விளம்பரம் இல்லாதன் காரணமாக மக்கள் வேற இடத்துல போறதன் காரணமாக நான் மெயின் கான்செப்ட் தான், அதான் விளம்பரம் பண்றதுக்கான தான் இந்த ப்ரோக்ராம் வச்சேன். வேற எதுக்குமே கிடையாது. அல் கிஃபாரி ஹஜ் உம்ரா சர்வீஸ் நான் பண்றேங்கிறதுக்காண்டி விளம்பரம் பண்றதுக்காண்டி தான் இந்த ப்ரோக்ராமே வச்சேன். நான் இது 2 வாரம் முன்னாடி நான் ராயல் மேரேஜ்ல வச்சேன். ரொம்ப தூரமா இருக்காங்கன்னு சொன்னா பார்த்தா அங்க ஆண்கள் கூட்டம் அதிகம் வந்தாங்க, பெண்கள் கூட்டம் கம்மியா இருந்தாங்க. இங்க கிட்ட வச்சான்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் கூட்டம் கம்மியா இருக்குது, பெண்கள் கூட்டம் ஜாஸ்தியா இருக்குது. பெண்கள் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு. சரி ஹைர், அல்ஹம்துலில்லாஹ், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இன்ஷா அல்லாஹ் நீங்க அனைவருமே நியத்து வைங்க. இன்ஷா அல்லாஹ் உம்ராக்கு ஹஜ்ஜி செய்யணும்னு சொல்லி நியத்து வைங்க. இன்ஷா அல்லாஹ் என்னன்னா, நான் முதல்ல மொத்தம் 3 பேக்கேஜ் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு பேக்கேஜ் பாத்தீங்கன்னா 75,000 ரூபாய்க்கு நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த 75,000 ரூபாய் பேக்கேஜ் பாத்தீங்கன்னா 800 மீட்டர் இருக்கும். இல்ல 500 மீட்டர் தான் 400 மீட்டர் தான் இருக்குன்னா அது பொய். கிட்டதான் போடுவேன்னு சொன்னா அது பொய். ஆனா விலை கேட்ட பொருளுங்கிற மாதிரி இது 75,000 ரூபாய் எவ்வளவு தூரம் இருக்குன்னா, குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 800 மீட்டர் இருக்கும். 800 மீட்டர் ஹரத்துல இருந்து, ஹரம் பார்டர்ல இருந்து, ரூம்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 800 மீட்டர்ஸ் இருக்கும். அதே மாதிரி 85 ரூபாய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 600ல இருந்து 500 மீட்டருக்குள்ள இருக்கும். 600ல இருந்து
500 மீட்டருக்குள்ள இருக்கணும். என்னுடைய இது என்னன்னு பாத்தீங்கன்னா, அல்ஹம்துலில்லாஹ், நான் என்ன பத்தியே நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. இருந்தாலும் என்ன நான் டேட் 6ஆம் தேதி சொல்லி நான் 3ஆம் தேதி அனுப்புவேன். 6ஆம் தேதி சொல்லி அது முன்கூட்டியாவே நான் அனுப்புவேன். அதே மாதிரி ஹாஜிகளுடைய ரூம் கொஞ்சம் தூரமா சொல்லி நான் கிட்ட வைப்பேன். தூரமா சொல்லி நான் கிட்ட வைக்கிறது இன்ஷா அல்லாஹ். அது என்ன 95 ரூபா பேக்கேஜ் பாத்தீங்கன்னா 150 மீட்டர்ல இருந்து 200 மீட்டர் வரைக்கும் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். 95 பேக்கேஜ் 150 மீட்டர்ல இருந்து அதிகபட்சம் போனா 300 மீட்டர். அதிகபட்சம் போனா 300 மீட்டர். ஹில்டன் பேக்கேஜ் ஒன்று பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த பேக்கேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1,25,000 ரூபாய் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த பேக்கேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு கீழே வாங்கிட்டு போற அளவுக்கு நம்ம பண்ணுவோம். இன்னும் ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா 1,35,000 ரூபாய்க்கு ஹில்டன் பேக்கேஜ் நான் பண்ணி தருவேன். அதுக்கு சாப்பாடு டைனிங் ஹாலோட நான் பண்ணி தருவேன் இன்ஷா அல்லாஹ். சாப்பாடு டைனிங் ஹாலோட நான் பண்ணி தருவேன். இன்னொரு விஷயம், ஒரு ரம்லான் உம்ரா கூட வருது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, யார் ரம்லான் மாதத்தில் உம்ரா செய்ய வருவார்களோ, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அங்க ஹஜ்ஜில பாத்தீங்கன்னா மக்கால ஹரத்திலையும் பாத்தீங்கன்னா ரம்லான் டைம்ல ஹஜ்ஜை விட பயங்கரமான அதிகமான கூட்டம் வரும். ஹஜ்ஜிங்கிறது கோட்டா, அதாவது ஒவ்வொரு டிராவல்ஸுக்கும் இத்தனை கோட்டா தான் அலாட் பண்ணிருப்பாங்க. ஆனா ரம்லான் டைம்ல பாத்தீங்கன்னா ஹஜ்ஜை விட கூட்டம் அதிகமா வரும். என்ன காரணம்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க, ரம்லான் டைம்ல ரம்லான் மாதத்தில் யாரு உம்ரா செய்ய வருவார்களோ, ரம்லான் மாதத்தில் யாரு உம்ரா செய்ய வருவார்களோ அவங்களுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்குறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஹஜ்ஜி செஞ்ச நன்மை அல்லாஹ் கொடுக்குறான். நபி கூட நம்ம ஹஜ்ஜிக்கு போனா எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை அல்லாஹ் கொடுக்குறான். அதனாலதான் பாத்தீங்கன்னா ரம்லான் மாதத்துல பாத்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் அங்க ஈ முக்கிற மாதிரி வச்சிருக்கும். ஹஜ்ஜை விட பயங்கரமான கூட்டம் வருவாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் ரம்லான் மாதத்துல கூட நம்ம பேக்கேஜ் பண்ணிட்டு இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் ரம்லான்ல எக்கனாமிக் பேக்கேஜ், அதாவது இந்த 75 ரூபா அந்த பேக்கேஜ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, 75 ரூபா 85 ரூபா பேக்கேஜ் இருக்குல்ல, அந்த பேக்கேஜ் பாத்தீங்கன்னா 1,75,000 ரூபாய் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். 32 நாள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் கிட்ட ஒரு 300 மீட்டர் இருக்குல்ல, அது ஒரு மாசத்துக்கு நான் என்ன பாத்தீங்கன்னா 1,95,000 ரூபாய் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். 1,95,000 ரூபாய் பண்ணிட்டு இருக்கிறேன். அதே நான் இன்னொரு இருப்ப யாருமே இந்த ஆஃபர் யாருமே கொடுக்க மாட்டாங்க, இந்த சலுகை யாருமே கொடுக்க மாட்டாங்க. நான் ரொம்ப 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 யோசிச்சு நான் இந்த முடிவு வந்திருக்கேன். இன்ஷா அல்லாஹ் நான் எப்படி வாக்குறுதிகள் கொடுத்தனோ அதே வாக்குறுதி இன்ஷா அல்லாஹ் நான் நிறைவேற்றுவேன். என்ன நல்லா புரிஞ்சுக்கணுங்க, யாரு இந்த நல்லா புரிஞ்சுங்க, யாரு ஹஜ்ஜி புக்கிங் பண்றாங்களோ, சில டிராவல்ஸ்ல விஷயங்கள் வெளிப்படையா சொல்றதுக்கு நான் தயங்க மாட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 50 கோட்டா ஒரு 100 கோட்டா கிடைக்குதுன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா 70 கோட்டா முன்கூட்டியே என்ன செஞ்சுவாங்க, வித்துருவாங்க, சோல்ட் அவுட் பண்ணிடுவாங்க. 30 கோட்டா ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா ஹஜ் கமிட்டில போனவங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கலன்னா என்ன செய்யறாங்க, ரேட் ஏத்தி கொடுக்கறது. நம்ம அப்படி பண்ண போறது இல்லை, எல்லாம் புரிஞ்சுங்க. கிட்ட பாத்தீங்கன்னா இப்ப இந்த டைம்ல நீங்க புக்கிங் பண்ணீங்கன்னா 6,80,000 ரூபாய் நான் ஹஜ்ஜிக்கு தரேன் இன்ஷா அல்லாஹ். அதுல நான் இன்னொன்னு கொடுத்துருக்கேன், என்ன பாத்தீங்கன்னா ஹஜ்ஜி புக்கிங் செய்யறவங்க வேற ஒருத்தவங்க யாராவது உங்க குடும்பத்துல யாராவது கை காட்டுறீங்கன்னா உம்ரா செய்யக்கூடிய பாதி செலவு நான் ஏற்றுக்கொள்றேன் இன்ஷா அல்லாஹ். உம்ரா செய்யக்கூடிய பாதி செலவு நான் ஏற்றுக்கொள்றேன். இப்ப நீங்க ஹஜ்ஜிக்கு போறீங்கன்னா உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தவங்களை கை காட்டுறீங்க, அவங்களுக்கு உம்ரா செய்யக்கூடிய பாதி செலவு ஏற்றுக்கொள்றேன். ஆனா ரெண்டாவது பாத்தீங்கன்னா நல்லா 6,80 போட்டிருக்குல்ல, காலகட்டத்துல என்ன பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி எல்லாமே போட்டு வித்தவுட் பில்லுன்னு பாத்தீங்கன்னா 6,80,000 ரூபாய் பண்ணி தரலாம். வித் பில்லோட கேட்டீங்கன்னா ஜிஎஸ்டி டாக்ஸி எல்லாமே சேர்த்து 7,50,000 ரூபாய் வரும். வித் பில்லோட கேட்டா 7,50,000 ரூபாய் வரும். பிற்காலத்துல என்ன காலகட்டத்துல பீக் டைம் சொல்லுவாங்க, நெருங்கிய டைம் சொல்லுவாங்க.
அந்த நெருங்கிய டைம்ல வந்து என்ன பாத்தீங்கன்னா 8 லட்சம் 8.5 லட்சம் வரைக்கும் போயிடும். ஏன்னா அவங்க முன்கூட்டியே என்ன செய்வாங்க, 100 கோட்டா கிடைச்சதுன்னா 70 கோட்டா வித்து போட்டுட்டு 30 கோட்டா ரேட் ஏத்துறதுக்காண்டி வச்சுப்பாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வேற என்ன டவுட் இருக்கு நீங்க சொல்லுங்க, இன்ஷா அல்லாஹ் கேளுங்க, எங்க கிளாரிஃபிகேஷன் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். வேற என்ன சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ், வேற என்ன சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் சாப்பாடுலாம் சவுத் இந்தியன் தான். ஆமா, நம்ம சவுத் இந்தியன் தான். பஃபே சிஸ்டம், பஃபே தான், பஃபே சிஸ்டம் தான். என்னக்கா 14 days மட்டும் தான் பண்றேங்க அக்கா. புரியல? இல்ல, அது ரெகுலரா 14 days தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். டேட் வந்து நம்ம வந்து மாசத்துக்கு 2 குரூப் போயிட்டு இருக்கு காக்கா. நான் சொல்றேன் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். இப்போ வந்து பிப்ரவரி 3ஆம் தேதி அடுத்த மாசம் ஒரு குரூப் போகுது. இப்போ ஜனவரி 14ஆம் தேதி ஒரு குரூப் போகுது இன்ஷா அல்லாஹ். ஜனவரி 14ஆம் தேதி ஒரு குரூப் போகுது, ஜனவரி 6ஆம் தேதி ஒரு குரூப் போகுது. மாசத்துக்கு 2 குரூப் போகும் இன்ஷா அல்லாஹ். அப்புறமா பிப்ரவரி 3ஆம் தேதி, பிப்ரவரி 6ஆம் தேதி சொல்லியிருந்தேன் ஹாஜிகளுக்கு, ஆனா பிப்ரவரி 3ஆம் தேதியே பண்ணி கொடுத்துட்டேன். வேற ஏதாவது டவுட் இருக்கா? அதாவது நான் என்னுடைய ஸ்டாஃப்ஸ் அங்க இருக்கிறாங்க, 2 பேர் இருக்கிறாங்க. ஃபிரோஸ் பாய்னு ஒருத்தர் இருக்காரு, இம்தியாஸ் பாய்னு ஒருத்தர் இருக்காரு, அங்கே இருப்பாங்க. ஆமா, ஜித்தால இருக்கிறாங்க. சரி, நான் இப்போ ஒரு 2 மாசம் முன்னாடி நான் போயிட்டு வந்தேன். 2 மாசம் முன்னாடி நான் போயிட்டு என்னோட ஹாஜிகளை, அப்ப எனக்கு வந்து ஒரு 20 பேர் தான் கிடைச்சாங்க. 20 பேர் தான் கூட்டு போயிட்டு வந்தேன் நான். இன்னொருத்தவங்க குரூப்ல வந்து ஒரு 10 பேர் வந்து என்கிட்ட ஜாயின் பண்ணி விட்டாங்க, அவங்களையும் நான் கூட்டு போயிட்டு வந்தேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ என்னால முடியல, என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி, என்னோட உடம்பு நிலை அந்த மாதிரி. அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் போனீங்கன்னா உம்ராக்கு வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் நடந்துருவீங்க. நான் வந்து போறேன்னா 1.25 மணி நேரம் ஆகுது. அங்க ஹரம தொடுறதுக்கே 1.25 மணி நேரம் ஆகுது. ஆனா நான் போய் இறங்கினோடனே என்ன செஞ்சிட்டேன், நான் அங்க இருக்கிற பாகிஸ்தான்காரங்களை கூப்பிட்டு நான் வீல் சேர்ல போய் நான் உம்ரா செஞ்சு முடிச்சிட்டேன். இங்க சில மக்கள், தமிழ்நாட்டுல இருந்து சில மக்கள் அங்க போய் தங்குறாங்க. உலமாக்கள் சில பேர் என்ன செய்யறாங்க, அங்க போய் விசா எடுத்து 3 மாசம் அங்க தங்குறாங்க. அவங்க வந்து நம்மள்ட்ட வந்து முன்னாடியே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி நீங்க வந்தவொடனே சொல்லுங்கன்னு சொன்னோடனே அவங்க வழிகாட்டி என்ன செய்வாங்க இன்ஷா அல்லாஹ், உம்ரா செய்யறதுக்கு தவாப் செய்யறதுக்கு கூட்டு போவாங்க. ஆமா, அதே மாதிரி மக்கா ஜியாரத்து, மதீனா ஜியாரத்து, தாயிஃப் நகர் ஜியாரத்து, இந்த 3 ஜியாரத்துக்கு நான் வருவேன், கூட போவேன் இன்ஷா அல்லாஹ். நான் போயிருந்தால் நான் கூட போவேன். ஆமா, இருக்கிறாங்க. புரியல? 5 ஜியாரத்து, 5 உம்ராலாம் கிடையாது. யார் சொன்னாச்சு? அது உம்ரா கிடையாது, அது வந்து அங்க வந்து ஜியாரத்து, அது உம்ரா கிடையாது. அது வந்து 3 உம்ரா 4 உம்ரான்னு சொல்றது வந்து அது உம்ரா கிடையாது. உம்ராங்கிறது ஜியாரத்து. 2, அதாவது வந்து இங்கேருந்து போகும்போது சவுதி ஏர்லைன்ஸ்ல லம்லம் சொல்லி ஒரு ஏரியா இருக்கும், அந்த சவுதியோட பார்டர் வரும். அப்பவே என்ன செய்வாங்க, அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, நம்ம அப்ப நியத்து வைக்கலாம். மற்ற ஏர்லைன்ஸ்ல போனா அந்த மாதிரி வந்து அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. ஒண்ணு நம்ம டிரான்சிட்டா போகும்போது ஒண்ணு பஹ்ரைன்ல இருந்து போவோம், இல்லாட்டி துபாயில இருந்து போவோம். அங்க போகும்போது நம்ம என்ன செய்யணும், அங்க போய் நம்ம போய் என்ன செய்யணும், எஹ்ராம் துணிட்டு போய் இங்கேயே எஹ்ராம் துணிட்டு போய் அங்க நீத்து வச்சிடணும், அங்க வந்து நீத்து வச்சிடணும். ஆனா இது தாயிஃப் நகர் வந்து ஜியாரத்து, மக்கா ஜியாரத்து, மதீனா ஜியாரத்து. இது வந்து உம்ரான்னு சேர்த்துக்காதீங்க. உம்ரா ஜியாரத்து, உம்ரா விஷயம் வந்து நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இங்கேருந்து போறது ஒரு உம்ரா, அது ஒண்ணு. 2வது என்னன்னா, வரும்போது ஒரு உம்ரா செய்யறது நல்லது. இல்ல நடுவுல உம்ரா செய்யணும்னா ஆயிஷா பள்ளிக்கு போகணும். அதுக்கு அவங்களே போய் ஆகணும். நாங்க காமிப்போம், அது அவங்க போய் ஆகணும். நான் கூட்டு போக மாட்டேன், சொல்ல மாட்டேன், அவங்களே போய் ஆகணும். நாங்க வந்து வண்டியை நாங்க பிடிச்சு கொடுப்போம், ஆயிஷா பள்ளி கூட்டு போவாங்க. ஆயிஷா பள்ளியில இருந்து நியத்து வச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், அவங்க உம்ரா செய்ய வரணும். அதே மாதிரி என்னன்னா, இப்போ மக்கால போய் ஃபர்ஸ்ட் இறங்கிட்டு மதீனாக்கு போயிட்டு திருப்பி மக்காக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உம்ரா செய்யணும்னா இன்ஷா அல்லாஹ் வர வழியில வந்து உங்களுக்கு தெரியும், அந்த பார்டர் ஒன்று இருக்கும், அந்த குர்ஆனுடைய பார்டர் இருக்கும். இந்த நம்சாஸ்லாம் அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க, அந்த இது பேர்னா காஃபிர்களோட அந்த இது பண்றாங்கல்ல, உதவியா, அந்த உதவியா இதுல இருந்து இன்ஷா அல்லாஹ் அங்க நிற்கும். அங்கேருந்து நம்ம நீட் பண்ணிட்டு வரலாம் இன்ஷா அல்லாஹ். என்னக்கா? சத்தமா சொல்லுங்களேன்.
ஜியாரத்துக்கு நம்ஸ்டாஸ்லாம் அவங்களுடைய இல்ல, அது அவங்கள தானா போறது தானே. ஆமா, அவங்க தானா போறது வந்து ஒரு தடவை ஃபர்ஸ்ட் ஒரு தடவை நம்ம கூட்டு போவோம், அவங்க தானா போறது தான். ஆனா இப்போ வந்து கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அந்த கொரோனாக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை தான், 2 தடவை 3 தடவை போக முடியும், அவ்வளவுதான். ஆனா கொரோனாக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்பவுமே வந்து ஜியாரத்து பண்ணலாம். இப்போ நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க. என்ன சொல்றாங்க? இல்ல இல்ல, இப்போ வந்து நான் இல்ல இல்ல அதை சொல்ல, இப்போ வந்து நான் இப்போ காலகட்டத்துல இப்போ நடுவுல போயிட்டு வந்தது இல்ல. அதிகபட்சம் போனா ஒரு ஆளுக்கு 2-3 தான், அவ்வளவுதான் போக முடியும். ஜியாரத் பண்றது 2-3 தான். முன்னாடி மாதிரிலாம் வந்து அடிக்கடி போற மாதிரிலாம் கிடையாது. அதே மாதிரி பெண்களுக்கும் வந்து என்ன செய்வாங்க, தனி நேரம் கொடுப்பாங்க. அந்த நேரத்துல போய் பெண்கள் வந்து ஜியாரத் செஞ்சுட்டு வரலாம். இல்ல, இப்ப வந்து ஒரு அந்த விசாவோட டோக்கன் இது மாதிரி காமிக்கணும், விசா இதை காமிக்கணும். காமிச்சாதான் நான் வந்து என்ன செய்வாங்க, டுவர்ட்ஸ் இந்த சைடு வர மாதிரி, இந்த சைடு வந்து அந்த ஜன்னத்துல் பக்கி பக்கத்துல வந்து அங்கதான் நீங்க வந்து உள்ள என்ட்ரி உள்ள போய் பார்க்க முடியும், நம்சாசனம் போய் பார்க்க முடியும். முன்னாடி வந்து யாருக்குமே அந்த நல்லா நம்ம என்ன செய்யணும், முன்னாடி என்ன செய்யணும்னா அடிச்சு புடிச்சு போய் என்ன செய்வாங்க, அந்த சொர்க்கத்துடைய இடத்துல வந்து இந்த குறிப்பிட்ட இடம் சொல்லியிருக்காங்களா ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை அடிச்சு புடிச்சு போய் தொழுவாங்க. இப்ப எல்லாருக்குமே அந்த தொழுக்கூடிய பாக்கியம் கிடைக்குது, அல்ஹம்துலில்லாஹ். ஆமா, ஒரு குறிப்பிட்ட ஆட்களை ஒரு 1000 பேர் அனுப்பிட்டு அதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 1000 பேர் இப்படி. ஆமா, இல்ல இல்ல இல்ல, அப்படி கிடையாது. ஜியாரத்துக்கு 2 தடவை தான் பண்ண முடியும், 2 தடவை 3 தடவை அதுக்கு தான் பண்ண முடியும். நம்ம வந்து அதுக்கு முன்னாடி கொரோனாக்கு முன்னாடி அடிக்கடி போய் பார்த்துட்டு வருவோம், நம்ம ஸ்டாஃப்ல அவங்களை ஜியாரத் பண்ணி அவங்க சலாம் சொல்லிட்டு வருவோம். இப்போ 2 தடவை 3 தடவை அதுக்கு போலாம். ஆனா ஜியாரத் பண்ணி நம்ஸ்டாஸ் நேரே அவங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அபூபக்கர் சித்திக் அவங்களுக்கு உமர் அவங்க சலாம் சொல்லணும்னா அது 2 தடவை 3 தடவை தான் சான்ஸ் கிடைக்கும். அதாவது இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். ஏங்க என்னுடைய உம்ரா மெட்ராஸ்ல நடந்த விஷயம், கூடுவாஞ்சேரியில ஒரே ஃபேமிலியில 34 பேர் வந்தாங்க. நான் அப்போ இந்த 75 ரூபா பேக்கேஜ் தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க சொன்னாங்க, என்ன பாய் இன்னொரு டிராவல்ஸ்ல வந்து 65 ரூபா சொல்றாங்க, நீங்க என்ன 75 ரூபா போட்டிருக்கீங்க, எக்ஸ்ட்ரா 15 ரூபா 10 ரூபா போட்டிருக்கீங்களா அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன், நீங்க அங்கேயே போயிடுங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு இந்த மாதிரி ஆட்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன், நல்லா விளங்கி கொள்ளுங்க. பாஸ்போர்ட் கொடுக்கும் போது தான் அந்த 65 ரூபா, இன்னும் ஒரு 20 நாள்ல வந்து அந்த ரேட்டு ஜாஸ்தியாகும் இது ஜாஸ்தியாகும் சொல்லி உங்கள்ட்ட இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 5000 கேட்பாங்க. போறதுக்குள்ள இன்னொரு 5000 வருவாங்க. இன்னும் என்னுடைய பேக்கேஜ் நான் என்ன சொன்னோம்னா 75 ரூபா பேக்கேஜ் இருக்கும், அதே 75 ரூபா நிற்பாங்க. அதே மாதிரி ஹாஜிகளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, வாங்கும் போது 65 ரூபா சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு 20 நாள் செஞ்ச பிறகு இன்னொரு 5000 எக்ஸ்ட்ரா ஏற்றிருக்காங்க. புறப்படுறதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி ஏர்போர்ட்ல வச்சு நீங்க எல்லாரும் 5000 ரூபா தந்தாதான் நான் வந்து ஏற்றி விடுவேன் இருக்காங்க. 5000 ஹேண்ட் ஓவர் பண்ணி தான் போயிருக்காங்க. அதனால வந்து மார்க்கெட்டிங் பண்றதுக்காண்டி வந்து 65 ரூபா வாங்கி குறைஞ்ச ரேட்டு சொல்லிட்டு வாங்கிட்டு போறதை விட உள்ளபடி நான் பேசிட்டு போயிடுறேன் இன்ஷா அல்லாஹ். இன்னொன்னு எங்க காரைக்காலில் கூட இப்ப நடந்தது. 40 ரூபாய்க்கு யாரும் உம்ரா செய்ய முடியுமா? டிக்கெட் விசாவே வந்து 55 ரூபா ஆகும். டிக்கெட் விசா மட்டுமே 55 ரூபா ஆகும். 55 ரூபா 58 ரூபா ஆகும் கிட்டத்தட்ட 50 ரூபாக்குள்ள வச்சுங்களேன். ஆனா 40 ரூபாய்க்கு நான் எல்லாம் ஃபுல் உம்ரா பண்ணி தரேன்னு 40 பேர்கிட்ட 40,000 ரூபா வாங்கிட்டு எஸ்கேப். அதை எல்லா துறையிலையும் நல்லா புரிஞ்சுங்க, எல்லா துறையிலையும் 100ல 10% வந்து நல்லவங்களா இருப்பாங்க, 90% இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வாங்க. ஆனா அந்த 90% செய்யற தவறுனால இந்த 10% நல்லவங்களா இருக்கவங்க கூட கெட்ட பேர் ஆயிடும். வேற என்ன? ஆனா நம்ம வந்து என்ன செய்யணும், நல்லவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடறேன் இன்ஷா அல்லாஹ். ஒரு மனிதர் என்ன செஞ்சாரு, 39 தடவை ஹஜ் செஞ்சார். எத்தனை தடவை? 39 தடவை ஹஜ் செஞ்சார்.
அந்த 39 ஹஜ் செஞ்சுட்டு மாஷா அல்லாஹ் என்னாச்சு, ஃபைனலா என்னாச்சு, அவர் போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அசிரடி சவுண்ட் வந்துட்டே இருந்துச்சு, உங்களோட ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படலை, உங்களோட ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படலைன்னு. அப்போ 39 போகும்போது ஒரு மனிதர் கூட போனார், என்னங்க உங்களோட ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படலன்னு ஒரு சத்தம் வருதே அப்படின்னு. அப்பதான் சொல்றாரு, நான் 39 ஹஜ்ஜி செஞ்சிருக்கேன். மறுபடியும் 40 ஹஜ்ஜிக்கு போறாரு, அப்போ என்ன செய்யப்படுது, உங்களோட ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னு உடனே அவர் சொன்னாரு, என்னங்க இவ்வளோ 39 ஹஜ்ஜி செஞ்சியும் உங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படலைன்னு சொல்றாங்கல்ல. அப்ப அவர் சொன்னாரு, அந்த அடியார் அல்லாவுடைய நல்லடியார் சொன்னாரு, அல்லாவுடைய ரஹமத்துடைய வாசல் விட்டா நான் எனக்கு எந்த ரஹமத்துடைய வாசல் இருக்கு அப்படின்னாங்களாம். 40வது முறை ஹஜ்ஜி செய்ய போகும்போது அசிரடி சவுண்ட் வந்துச்சு, சத்தம் வந்துச்சு, என்னன்னா உங்களுடைய 40 ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, அல்லாவுடைய ரஹமத்துடைய விஷயத்துல நம்மளுக்கு இது வந்துடக்கூடாது, நிராசை ஆயிடக்கூடாது. நிச்சயமா அல்லாஹ் தருவான், தொழுகை கொண்டும் பொறுமை கொண்டும் என்னிடத்தை உதவி தேடுங்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த நம்ம உதவி தேடுவோம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நிறைய ப்ரோக்ராம் இன்ஷா அல்லாஹ் நிறைய குரூப் போயிட்டு இருக்கு, மாசம் ரெண்டு தடவை போயிட்டு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சா என்னுடைய இது பிளான் நோட்டீஸும் தருவேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ ஒன்று நாஸ்டாவும் இது ஒரு பேக்கும் தருவேன் இன்ஷா அல்லாஹ். அதுக்குள்ள என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு, அதில் கான்டாக்ட் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். இல்ல இதை அசர் டு மக்ரிப் வரைக்கும் தான் வச்சிருக்கேன். அது ஆட்டோல அனௌன்ஸ்மெண்ட் தப்பா பண்ணியிருக்காங்க. அசர் டு மக்ரிப் வரைக்கும் தான் நான் வச்சிருக்கேன். இதோட முடிச்சு ப்ரோக்ராம் இன்ஷா அல்லாஹ். காக்கா பெண்களுக்கும் கொடுத்துருங்க இன்ஷா அல்லாஹ். பெண்களுக்கும் நண்பு உறவினர்களுக்கு அதிரைவாசிகளுக்கு என்னுடைய இனிய சலாம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. எல்லாரும் கிரியேட்டிவிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதை தொடர்ந்து பாருங்க, அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுடைய ஊருடைய நல்ல விஷயங்களை எடுத்து சொல்றதுக்கு ஒரு முன் உதாரணமா காக்கா இருக்காப்புல. சந்தோஷம்.